இந்த நேரத்தில் நம் கரங்களை தட்டி வண்ணமாக நம்முடைய அருமையான சகோதரர் சுரேஷ் அவர்களை தேவ செய்தி அளிக்கும்படியாக நாம் வரவேற்போம். ஜெபத்தோடு கூட இருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் தகப்பனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். நமக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறவர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து நமக்கு பதில் கொடுக்கிறவர் அவர். நம்முடைய மனதின் வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நாம் கூப்பிடும்போது நமக்கு சமீபமாய் வந்து நமக்கு பதில் கொடுத்து நம்மை தேற்றுகிறவர் நம்முடைய அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியின் இரவு வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த ஆராதனையில் அப்பா உடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபையான தருணத்திற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் பாதப்படியில் நாங்கள் வைக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே உங்களுடைய பலனையும் உங்களுடைய சுகமாக்குதலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் ஒவ்வொருவர் மீது உங்களுடைய கரத்தை வைத்து ஆண்டவரே நீர் அவர்களை பலப்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை இந்த நாளில் தாமே ஆண்டவரே நீர் நிறைவேற்ற போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அடியனை இந்த நாளில் ஆண்டவரே இந்த இடத்துல நீர் கொண்டு வந்ததற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய பலனோ அப்பா என்னுடைய ஞானமோ அல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஊழியம் உங்களுடைய கிருபை அப்பா. அடியனை நீர் நடத்தும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறப்பா. தொடர்ந்து உங்களுடைய கிருபையின் கடமைகளை ஆளுகை செய்வதாக இயேசு ரட்சகன் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற காரியங்கள் பெரிது. இந்த நாளிலும் அடியனுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்த அன்பான நம்முடைய பாஸ்டர் விஜயன் டேவிட் ஐயா அவர்களுக்காகவும் பாஸ்டர் சுரேஷ் ஐயா அவர்களுக்காகவும் முதலாவது நான் நன்றியை தெரிவிக்கிறேன். சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நானும் உங்களோடு கூட வளர்ந்த ஒரு பையன்தான். கர்த்தர் அவருடைய நாம மகிமைக்கென்று நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பயன்படுத்துகிறார். இதில் என்னில் எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எந்த ஒரு மேன்மையும் கிடையாது. கர்த்தர் நம்மை கொண்டு நம்முடைய சபையை நடத்தி வருகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு செய்கிற ஒரு ஊழியம்தான் இந்த சபை. ஏறத்தாழ 2010 நான் இந்த சபைக்கு வந்தேன். அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு நாளும் குறைவுபடாதபடி கர்த்தர் சபையும் சபையின் காரியங்களையும் போஷித்து அவர் ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இருக்கிறவர், திடப்படுத்தி இருக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்தித்து இருக்கிறவர், சந்தித்து கொண்டிருக்கிறவர், நம்மை வாழ வைக்கிற நல்ல தெய்வம் இயேசு. ஆகவே கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இப்போது கூட வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு வேத பாகம் ஏசாயா 40 வசனங்கள் 29, 30, 31. ஒருவேளை நான் ராஜன் பதக்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணல, ஆனால் கர்த்தருடைய கிருபை அவருடைய பலன் என்னோடும் அவரோடும் பேசினது என்று நான் ஆராதனை வேளையில் என்னால் உணர முடிந்தது. காரணம் என்னென்னா, ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நாம் ஜெபத்தோடு இருக்கும்போது, அந்த ஒரே ஸ்பிரிட்டோடு நாம் செயல்படும் போது நம்முடைய எண்ணங்கள் மாறுவதில்லை, நம்முடைய சிந்தனைகள் மாறுவதில்லை. மாறாக ஒருமனப்பட்ட ஆவியின் அபிஷேகம் நம்மை நிறைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். எல்லாருக்குமே ஒரு ஃபெமிலியரான ஒரு வார்த்தை இது. நம்ம எல்லாம் நான் அதிக முறை
வர்ஷிப் பண்ணும்போதெல்லாம் இந்த வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்துறது உண்டு. இதனுடைய ஆழம் என்ன? வேதம் சொல்லுகிறது, இளைஞர்கள் இடைப்படைந்து சோர்ந்து போவார்கள். நம்ம சொல்லுவோம், இது இள ரத்தம்பா, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசுப்பா, அவன் பாரு என்ன மாதிரி ஆக்டிவாக இருக்கான். எஸ், ரைட் தான். ஆனால் அப்படிப்பட்ட இளைஞன் கூட என்ன அழிவான்? சோர்ந்து போயிடுவானா. ஒரு சூழ்நிலை வந்தால் அவனால் ஸ்டேபிளாக நிற்க முடியாது. ஸோ he will get tired. அவனுக்கு வந்து அந்த சோர்வு தன்னால் வரும். இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து சில நேரத்தில் அந்த பயம் வரும், தயக்கம் வரும். இதை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன்? இந்த உலகத்தில் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்? எனக்கு இருக்கிறதான பிரச்சனைகள் என்னுடைய தலைக்கு மேலே இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் கூட தன்னுடைய நடைகள் தடுமாறி போகும், தன்னுடைய மன சூழ்நிலைகள் மாறி போகும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும்னா, நமக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு என்ன பண்ணுவோம்? நம்ம காத்திருப்போம். இப்போ ஒரு வேளை இப்போ என் பொண்ணு நான் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன், அவளுக்கு சேர்த்த உடனே அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட மாட்டாங்க. ஷி ஹேஸ் டு கோ ஃபார் தட் 1 year. அந்த ஒரு வருஷம் டீச்சர்ஸ் வந்து அவங்களை டீச் பண்ணுவாங்க. இதெல்லாம் நாமளும் கடந்து தான் வந்திருக்கோம். நமக்கு எதுவுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அது நிரந்தரமும் அல்ல. கர்த்தர் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம அழைக்கலை, அவர் அழைத்திருப்பது நிரந்தரத்திற்காக அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? we are not called for instant life, we are called for eternal life. அந்த இட்டர்னல் லைஃப் நம்ம வந்து அச்சீவ் பண்ணுன்னு சொன்னால் அவருடைய பலத்த கரத்திற்குள் நாம் அடங்கியிருக்க வேண்டும். அந்த கரம் நம்மை ஒவ்வொரு நாளும் மெருகேற்றும். அந்த கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தும். அந்த கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்தும். அந்த கரம் ஒவ்வொரு நாளும் நமக்கு உதவி செய்யும். அந்த கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை தூக்கி செல்லும். அந்த கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை தட்டி தழுவும். இதுதான் அப்பாவை கொண்ட சுபாவம். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்ம வெயிட் பண்ணோன்னு சொல்லுது. சம்திங் we are looking favor from God. ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். அந்த காத்திருக்கிற நேரம் நமக்கு ஒருபோதும் அது வீணாய் போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, எஜமானியின் கண்கள், வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமானியின் கரத்தை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்களும் கரங்களும் என்ன செய்யும்? உண்மையே நோக்கி இருக்கும். அவரையே நோக்கி இருக்கும்போது அவர் நமக்கு போஷிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். காலம் தாமதமாயிற்று அப்படின்னு சொல்லி நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் நிறைவேறும் வரைக்கும் அதை நாம் எப்படி புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் நம்மை வந்து ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அழைக்கலை, ஏதோ ஒரு காரணத்துக்காக அழைக்கலை. He has chosen for everyone as a purpose. நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறது அவருடைய பர்பஸ். அது என்னமோ எப்படியோ அவர் வந்துட்டு இதை தீர்மானித்து வச்சிருக்கிறார். அது இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் நினச்சிட்டு இந்த இடத்துல நாம் வரல. நம்ம நினச்சாலும் நம்ம நினச்ச மாதிரி நம்மளால் போக முடியாது. காரணம் என்னென்னா, காலங்களை அறிந்திருக்கிறவர். அந்தந்த காலத்தில் எது செய்யணும் அப்படிங்கிறது அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்மளால் ஒன்றும் புரிஞ்சு கொள்ளவும் முடியாது. சில சூழ்நிலைகள் அப்படியே ஒரு மாதிரி பிளராக இருக்கும். நான் எங்கே போயிட்டுருக்கேன், என்னுடைய லைஃப் எங்கே போயிட்டுருக்கு, என்னுடைய நடைகள் எப்படி போயிட்டுருக்கு, நான் எதை நோக்கி ஓடிட்டுருக்கேன், ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் we have to wait for God answer. ஏதோ ஒரு பர்பஸ்க்காக நாம் அவருக்காக காத்துட்ருக்குறோம். ஒருவேளை நமக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காத்துட்ருக்கலாம். ஒருவேளை நம்முடைய ஊதியம் குறைவாக இருக்குது, எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம காத்துட்ருக்கலாம். ஒருவேளை என்னுடைய பிள்ளைங்களுடைய படிப்புக்காக நான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிற காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்குமா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கலாம். இல்லை ஒருவேளை நான் அநேக நாள் இந்த மாதிரி ஒரு சிக்னஸில் இங்கே வந்துட்டே இருக்கிறேன், நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு காத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஒருவேளை நாம் இழந்து போனவைகளை தேடி இந்த இடத்துல நாம் காத்திருக்கலாம். I lost something in my life. It's miserable for me to face this life. ஏதோ ஒன்று நான் இழந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நான் கடந்து போகும்போது ஒரு மாதிரி மிசரபிளாக இருக்குது. இதை நான் எப்படி மேற்கொள்ளணும்? ஒரே ஒரு வழி தான், கர்த்தரிடத்தில் ஒன்று ஒப்புவித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது
கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நடப்பது கிடையாது. வாட் எவர் இட் மே பி. ஒருவேளை சுகமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஊதிய உயர்வாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை நீங்கள் ஒரு புதிய கார் வாங்கலாம், எதுவாக இருக்கலாம், அபிஷேகமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அறியாத ஒரு அநேக ஆசீர்வாதங்கள் வரலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கிறது கிடையாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த கழுகு என்ன பண்ணுமா, எப்பவுமே உயர பறந்து தான் பழக்கமா. அதுதான் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொன்னார்னா அது கரெக்ட் தான். ஏன்னா அவர் சிருஷ்டி அப்பா, அவருக்கு தான் தெரியும் விச் இஸ் ரைட், விச் இஸ் த பெஸ்ட். இப்போ நாமளே நம்ம பிள்ளைங்களுக்கு கேட்கும்போது எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தான் சூஸ் பண்ணுவோம். அப்போ காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பது என்ன, தி பெஸ்ட். அவங்களுக்கு அவங்க நினச்சே பார்த்துருக்க முடியாது, ஒருவேளை காலதாமதம் ஆயிடுச்சு. எஸ், ஸோ டிலே இஸ் நாட் அ டினை. நம்ம ஒருவேளை அது தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அந்த யோசிக்கிற காரியங்கள் அவருடைய பார்வையிலிருந்து மறுக்கப்படலை, மறைக்கப்படலை, மாறாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அவர் நம்முடைய கண்களுக்கு எதிராக எதையும் காணிக்கிறவர் கிடையாது. ஈவன் we don't know what is happening next minute, but he knows. தாயின் கருவில உன்னை உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அவர் வெறும் தேவன் ஆண்டவர் மாத்திரம் இல்லை, இஸ் அவர் ஃபாதர், இஸ் அவர் ஹெவன்லி ஃபாதர். He knows when to do, what to do, how to do, which way it will come to your hand. நம்முடைய இந்த குருவி மூளைக்கெல்லாம் அதெல்லாம் ஒத்து வராது. அதை யோசிக்காதீங்க. நானெல்லாம் கேர் பண்ணுறதே கிடையாது. அநேக சூழ்நிலையில் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு நிறைய கண்ணீரின் பாதைகள் உண்டு. முந்த நாள் கூட எனக்கு வேலை விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நான் இந்த 24 வருஷத்தில் சந்திக்காத பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பாதுகாத்தார். வீட்டுக்கு நான் அழுது ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு இந்த 24 வருஷம் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணலப்பா, திடீர்னு எனக்கு இது புதுசாக இருக்குது, நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொன்னார், வெயிட் பண்ணு. சிம்பிள், வெயிட் பண்ணு. கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர், ஆல்டர்னேட்டாக செய்து முடிக்கிறவர் இல்லை. சகலத்தையும் நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ, நீங்கள் என்ன உங்களுடைய மனதில் இருக்குதோ, உங்களுடைய மனதின் வாஞ்சைகள், விருப்பங்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. அதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே வராது. ஒன்ஸ் அவர் டிசைட் பண்ணிவிட்டு உங்களை அந்த வழியில் நடத்தணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அந்த வழியில் தான் நடத்துவார். அதில் எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது, எந்த ஒரு கோணலான வழிகளும் கிடையாது. அவர்கள் எப்படி இருப்பார்கள்? கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை உயர எழும்ப பண்ணுகிறவராக இருக்கிறார். மற்றவர்களைப் போல தாழ்ந்து அல்ல. We are not chosen to sit here. We are not called to sit here. God has called for us to lift us somewhere else. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. ஒருவேளை அது நமக்கு இன்னைக்கு கிடைக்கலன்னா நாளைக்கு கிடைக்கும். நமக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர். மாறாக வேதம் சொல்லுகிறது, கழுகை போல உயர சிறகடித்து பறக்க. அந்த ஒரு கழுகு என்ன செய்யுமா? எல்லா பறவையோட மேலே தான் பறக்கும். அதுக்கு ஏஜ் ஆனால் கூட சரி, அதனுடைய வேலை தான் என்ன? மேலே உயர பறக்கும். அது ஓடினாலும் களைப்பே அடையாது. நாமும் கூட கர்த்தருடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்க ஆண்டவரே, நான் நினைக்கிறபடி இல்லைப்பா, நான் என்ன காரியங்களை செய்யணும்னு யோசிக்கிறேனோ அந்தபடி இல்லை ஆண்டவரே, நீங்கள் என்னை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர், நீங்கள் என்னை குறித்து என்ன தீர்மானத்தை வைத்திருக்கிறீர். ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப வசதியாக இருக்கலாம், அவங்க வெல்த்தியாக இருக்கலாம், கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார், நம்ம அதுக்கு சந்தோஷப்படணும். ஆனால் நாம் அந்த நிலைமையில் இல்லைன்னு சொல்லிட்டு
நாம் துக்கப்படக்கூடாது. நமக்கும் கீழே இருக்கிறவங்கள மத்தியும் நம்ம யோசிக்கணும். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். இல்லை, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஆசீர்வாதம் நமக்கு. பரம வாசலை அவர் நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து அவருடைய கிருபையினாலே நம்மை இடைக்கட்டி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய செட்டைகளின் கீழ் அவனுக்கு என்ன உண்டு? அடைக்கலம் உண்டு. நீங்க என்ன யோசித்து நீங்க ஜெபம் பண்றீங்களோ, கர்த்தர் உங்களை அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க அவர் வல்லமை இருக்கிறார். முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து இருக்க வேண்டும். அவருக்கு உண்டான நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த காலத்துல அவர் செய்து முடிக்க அவருக்கு கொஞ்சம் தருணத்தை கொடுக்கணும். அவருக்கு தருணம் கொடுக்காம எனக்கு இன்னைக்கே வேணும் இன்னைக்கே வேணும்னு சொன்னா இன்னைக்கு நடக்காது. அப்படி கொடுத்துட்டாலும் அதோடைய அருமை தெரியாது, இல்லையா? நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது எங்களுக்கு சைக்கிள் கூட கிடையாது. நான் ட்ரௌசர் போட்டதே 10ஆம் கிளாஸில் தான் போட்டேன். எங்கள் அப்பா எனக்கு ஒரு அவாய் ஸ்லிப்பர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைங்க அவாய் ஸ்லிப்பர் போட மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அருமை தெரியல. நம்ம அந்த மாதிரி வளர்த்துட்டோம். காலம் மாறி போச்சுன்னு சொல்கிறோம். காலம் மாறலை, நாம தான் மாறிக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன், நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவருக்கு நமக்கு போதிக்கிறவர். பெற்றோர்களுக்கு என்ன ஞானம் கொடுக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற ஞானத்தை அவர் நமக்கு போதிக்கிறவர். நாம் எதில் நாம் தவறி விட்டுருக்கிறோம், நம்ம எங்கே நம்ம லூஸ் விட்டுருக்குறோம், நம்முடைய வாழ்க்கை எங்கே தவறி போயிருக்கு, ஆண்டோடைய சமூகத்தை விட்டு நம்ம எங்கே தூரம் ஓடிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு நிமிஷம் நம்மை நாமே சிந்தித்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் வேண்டுதலை கேட்டார். சங்கீதம் 27:14 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 40:1 சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் வேண்டுதலை கேட்டார். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் வேண்டுதலை கேட்டார் அப்படின்னா என்ன? இஸ் கம்ப்ளீட்லி டர்ன் இஸ் செல்ஃப் டு யூ. கம்ப்ளீட்டாக உன் பக்கமே சாஞ்சிட்டார். வேற எதையும் அவர் கண்ணோக்கி பார்க்கல. ஏன்னா உன்னுடைய கூக்குரலின் ஜெபத்தை அவர் கேட்டு இருக்கிறார், உன்னுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்டு இருக்கிறார், உன்னுடைய காத்திருப்பை அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய வியாகுலத்தை அவர் தெரிந்திருக்கிறார், உன்னுடைய சரீரத்தின் பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார், நீர் போகிறதான ஒவ்வொரு நாளும் உன்னுடைய காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய பக்கமாய் சாய்ந்து தன்னுடைய செவியை நம் பக்கமாய் சாய்த்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம என்ன கேட்குறோம், அப்பா கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மை நம் பக்கமாய் சார்ந்து நம்முடைய வார்த்தைகளை கேட்க நம்மை உயர்த்துவதற்காக அப்பா நம்மிடத்தில் காத்திருக்கிறார். நம்மிடத்தில் காணப்பட வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், பொறுமையோடு நாம் காத்திருக்கணும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். நாம் எப்பொழுதெல்லாம் சோதனைக்குள்ளாய் போகிறோமோ, ஒருவேளை நாம் காத்திருக்கும் போது அநேக சூழ்நிலையில் நமக்கு சோதனை வரும். நமக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட் வரும். நான் எதுக்கு இன்னும் இவ்வளோ நாள் காத்துட்ருக்கணும், நான் தான் டெய்லி ஜெபம் பண்ணுறேனே, நான் தான் டெய்லி வேதம் வாசிக்கிறேனே, நான் எல்லாரையும் நேசிக்கிறேனே, நான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேனே, நான் சபையில் இந்த வேலை செய்கிறேனே, எனக்கு ஊழியத்தில் நான் எந்த குறையும் நான் வைக்கலையே, எல்லாம் இருக்குதே. இல்லை பிரியமான தேவஜனமே, கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பொல்லாங்கனால் சோதிக்கிறவர் அல்ல. ஒருபோதும் அவர் சோதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல அவர் விடுவதில்லை. மாறாக நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு டெஸ்ட் இது. ஆமாம், நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு டெஸ்ட். இந்த காத்திருக்கிற நேரம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணணும். இந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் பண்ணணும். யோபுக்கு சம்பவித்த சூழ்நிலை பார்த்தோன்னா, பிசாசு போயிட்டு ஆண்டவரத்தில் கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு ஜீவனை மாத்திரம் விட்டுடு, உண்டான எல்லாத்தையும் எடுத்துக்கோ, உன்னால் முடிஞ்சா நீ பார். அப்போ என்ன நடக்குது? பிசாசு தோத்து போகுது. மனைவியே சொல்கிறாங்க, பா ஜீவனை தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆமாம், ஒய்ஃபே சொல்லிட்டாங்க, பிள்ளைங்க போயிட்டாங்க, ஆஸ்தி எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் கைவிட்டு போச்சு. அதுக்கப்புறம் லைஃப்ங்கிறது ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் ஜீரோ. ஆனாலும் தன்னுடைய வாயினாலே தேவனை தூஷிக்கவில்லை, கர்த்தர் மீது தன்னுடைய நம்பிக்கை வைத்திருந்தான்.
இழப்புகளின் மத்தியிலே கர்த்தர் மீது தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. 25 ஆண்டுகள் அதை சுதந்திரித்துக் கொள்ள ஆபிரகாமுக்கு தேவைப்பட்டது. 1 ஆண்டு அல்ல, 2 ஆண்டு அல்ல, 25 ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தைக்காக அவன் காத்திருந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் அந்த வார்த்தையை நமக்கு உறுதிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சபை பண்ணும்படியான ஒரு புதிய வாழ்வை தருகிறவராக இருக்கிறார். உலகத்தின் ஜனங்களுக்கும் நமக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். எல்லாமே கரெக்டா? அவர்களை காட்டிலும் நாம விசேஷித்தவர்களாக இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரும் விசேஷித்த விதமாய் வைத்திருக்கிறார். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆமாம், ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி சில நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அஸ், நாட் ஃபார் காட். பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் நம்முடைய அப்பா இல்லை. நம்மை ஒருபோதும் வருத்தப்படுத்தி அவர் சந்தோஷப்படுறதில்ல. அதுக்காக நம்ம அழைக்கலை. ஒருவேளை நாம் இடறி விழுந்துடுறோம். எப்படி இடறி விழுந்துடுறோம்னு சொன்னால், நாம் காத்திருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு வருகிறதான இந்த சோதனைகளிலிருந்து நாம் வேறு விதமாக ஏதாவது ஒரு முடிவை நாம் எடுக்க முற்படும் போது, மற்றவர்களை நாடும் போது, இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆண்டவர் சொன்னார், ஆனால் இஸ்மவேல் பிறந்தாச்சு. ஸோ தட் இஸ் நாட் காட்ஸ் பிளான். ஆண்டவர் சொல்லி வெயிட் பண்ண சொல்லி இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணணும். அவர் விசுவாசத்தின் தகப்பன். ஆனால் கூட இருந்த மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒத்து ஊதுறாங்க. இல்லைப்பா, ஆபிரகாம் சொன்னது ஆண்டவர் இப்படி தான் சொல்லியிருப்பார், நம்ம இதை செய்தால் சரியா வரும். இஸ்மவேல் வந்தாச்சு. இஸ்மவேல் அல்ல ஆண்டவருடைய பிரியம், ஈசாக்கு தான் ஆண்டவருடைய பிரியம். ஈசாக்கின் மூலமாய் தான் சந்ததிகள் வரும். ஆண்டவர் சொன்னார், வானத்தின் நட்சத்திரங்களை பார், கடற்கரை மணலை பார், இவைகளை போன்று உன்னையும் உன்னுடைய சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர். நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு 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 ட்ரையலையும் கொடுத்திருக்கிறார். இதில் நாம் ஜெயிக்கும் போது தான் அந்த நித்திய ஜீவனுக்கு உண்டான கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்காக நாம் எப்பொழுதும் காத்திருப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோட ஜபத்தினால வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பிலிப்பியன்ஸ் 4:6 சொல்லுது. ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க, அப்பா கூட இருக்கிறாரு, அவர் உதவி செய்வார். அதுக்காக தான் இருக்கான்னு சொல்றாரு. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமாம், ஒரு பாட்டு கூட இருக்கு, தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை வெறுப்பதில்லை. அவன் நம்மை தோளில் சுமந்து நம்மை பாதுகாக்கிற அப்பா. எதுவாக இருந்தாலும் முழங்காடு பாடிட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளிப்படணும், இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் நாட்டு வாசலின் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். இது எல்லாருக்கும் ஒரு ஃபெமிலியரான ஒரு 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 பாகம். ஏன்னா இங்கேயும் ஒரு மனுஷன் காத்துக்கிட்டு இருக்கார். எத்தனை நாள் காத்துட்டு இருக்காரு? 38 வருஷம் காத்துட்டு இருக்காரு. அது எப்படி காத்துட்டு இருக்காரு? உட்கார்ந்த இடத்துல அதே இடம் தான். அவருக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, எப்போதாவது தேவதூதர் அந்த மண்டபத்தில் இருக்கிற குளத்தில் தண்ணியை கலப்பாங்க. குட்டையை கலக்கிறவங்க கிடையாது, குளத்தை கலக்கிறவங்க. ஆமாம், நம்ம சில வேளையில் குட்டையை கலக்கிடுவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை. குட்டையை கலக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க, நாம இல்லை. சொல்லுவாங்க, இவங்க குட்டையை கலக்கிட்டாங்கப்பா அப்படின்னா ஏதோ ஒரு சமாச்சாரத்தை பண்ணி மற்றவங்களுக்கு சண்டை மூட்டி வச்சுட்டு போயிடுறது. அப்படி இல்லை. இங்கே ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு தேவதூதன் வருவார்.
எப்போதாகிலும் ஒரு முறை வருவார். வந்துட்டு அந்த குளத்தை கலக்குவார். அதில் முதலாவது யார் இறங்குறாங்களோ, அவங்க எப்பேற்பட்ட வியாதி உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு சுகம் கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல அநேக வியாதிஸ்தர்கள் இருக்கிறாங்க, குருடு இருக்கிறாங்க, சப்பானிகள் இருக்கிறாங்க, இந்த கை கால் உறுப்புகள் குறைவுள்ளவர்கள் இருக்கிறாங்க, அநேக வியாதிக்காரர்கள் அங்கே படுத்திருக்கிறாங்க. அவங்களோடு கூட என்ன செய்கிறாங்க, இந்த ஒரு சப்பானி அங்கே இருக்காங்க. அவரால் எழுந்து நடக்க முடியாது. அவருக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 38 வருஷம் அதே தேவதூதன் வராங்க, கலக்குறாங்க. கூட இருந்தவங்க போயிட்டு சுகம் பெற்றுட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி வந்தவங்க திடீர்னு பார்த்தா குதிச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் விழிப்போடு இருக்கிறாங்க, எப்போ கலங்கோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை பாருங்கள். 38 வருஷம் ஒரே இடத்துல இருந்துட்டு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் நாம் ஃபேஸ் பண்ணுற காரியங்கள் இது தான். நமக்கு பின்னாடி வந்திருக்கவங்க ப்ரொமோஷன் கிடச்சிட்டு போயிட்டுருப்பாங்க. நமக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடச்சி போயிட்டுருக்கோம். நம்ம விட பலவீனமாக இருந்தவங்களுக்கு அவங்க வெல்த்தியாக வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு காரு பங்களா எல்லாம் இருக்கும். ஒருவேளை நம்ம ஒரு காலேஜில் ஸ்கூலுக்காக இல்லை பிள்ளைங்களுக்காக காலேஜுக்காக சீட்டு போவோம், நமக்கு சீட்டு கிடைக்காது, மற்றவங்களுக்கு கிடைத்திருக்கோம் இல்லையா? நாம் காத்து 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 நம்ம என்ன ஆயிடுறோம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமை காணப்படுகிறது, ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது. அப்படிதான் இந்த இடத்துல கூட அந்த மனிதன் 38 வருஷமாக ஒரே இடத்துல உக்காண்டிருக்காங்க, உதவி செய்ய யாருமே இல்லை. அப்போது ஏசப்பா அந்த வழியாக நடந்து வர்றார். நடந்து வந்துட்டு அந்த மனுஷனை பார்த்து படுத்திருந்த அவனை இயேசு கண்டு 6வது வசனம், அவன் வெகு காலமாய் வியாதியுள்ளவன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவருக்கு தெரியும் இந்த மனுஷன் ஒரு காரணத்துக்காக இந்த இடத்துல இருக்கார். He needs something, he need favor from God, he need help from someone to heal his sickness. யாராவது ஒரு உதவி அவருக்கு வேணும் அந்த குளம் கலக்கப்படும் போது. ஆனால் அங்கே கலக்கப்படும் போது கொண்டு போகிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாரும் வராங்க போகிறாங்க, எல்லாரும் நடமாடுறாங்க, எல்லாரும் ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு அந்த ஒரு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இயேசு அந்த மனிதனை தேடி வந்தார் என்று வேதம் சொல்கிறது. நாம் மனமுடைந்து இருக்கும்போது, கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது, தனித்து இருக்கும்போது, இழந்து போய் இருக்கும்போது, வேதனையில் வாழும்போது, துக்கத்தில் இருக்கும்போது, சோர்வு நம்மை வாட்டும்போது, எழுந்து போன எல்லாவற்றையும் எப்போ பெற்றுக்கொள்வேன் என்று அந்த ஒரு சிந்தனையோடு நாம் வாழும்போது கர்த்தர் நம்முடைய பக்கமாய் வந்து நமக்கு பதில் கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, படுத்திருந்த அவனை கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியுள்ளவன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதுக்கு அவன் சொன்ன ஒரு பதில் பாருங்க. அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். ஆண்டவர் உனக்கு சுகம் வேணுமான்னு தான் கேட்குறார். ஆமான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் யார் பேசுறது அப்படின்னு சொல்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண அவனால் முடியல. அப்போ அவன் தான் சொல்கிறான், தன்னுடைய இயலாமையை தான் சொல்கிறான். அப்போ கூட ஆமாப்பா எனக்கு சுகம்தான் வேணும் அப்படின்னு இல்லை. ஆண்டவரே, நான் போகணும்னு நினைக்கிறேன், ஆண்டவரே எனக்கு யாரும் உதவி செய்ய இல்லைப்பா, நான் அந்த குளத்தில் போயிட்டு இறங்கணும்னு பார்க்குறேன், அதுக்குள்ளே வேறு யாராச்சும் ஒருத்தர் முந்தி போயிடுறாங்க, நான் வேற ஒரு தருணத்தை பார்த்து காத்திருக்கிறேன், ஆனால் என்னால் அது இயலலை ஆண்டவரே, எப்படியோ இது ஒவ்வொரு நாளும் என்னை விட்டு மாறி போயிடுச்சு. அவனுடைய சிந்தனை அப்படி தான் இருந்திருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறான், ஆண்டவரே, குளத்தில் நான் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, என்னை கொண்டு போகிறதுக்கு ஒருவருமே இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், நான் ஒரு தனி மரமாக இருக்கிறேன், தனியாளாக இருக்கிறேன். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை உண்டு? நம்முடைய தனிமையான வாழ்க்கையில் நமக்கு ஒரு துணையாளர் உண்டு, அவர் தான் இயேசு. Wherever you are alone, don't feel bad, you have a father in heaven with you. எத்தனை பேர் விசுவாசிங்க? பரலோகத்தின் தகப்பன் நம்மோடு கூட இருக்கா. ஒருவேளை வேலை ஸ்தலமாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், வேறு எந்த காரியமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தனிமையே கிடையாது, நம்ம தனிமைப்பட்டவர்களே கிடையாது. எப்போதுமே நம்மோடு கூட அப்பா இடைபடுகிறார், எப்போதுமே அப்பா நம்மோடு கூட பேசுகிறார், எப்போதுமே அவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை தேற்றுகிறார்,
எப்போதுமே அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க நமக்கு பலப்படுகிறது. எப்போதுமே அந்த வார்த்தைகள் மூலமாய் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எப்போதுமே அவருடைய வார்த்தைகள் மூலமாய் அந்த ஃபெயிலூர்லேருந்து மேலே வரும்படியான ஒரு பலனை கற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவர் சொன்ன வார்த்தை ஒன்னே ஒன்று தான், நீ போ குளத்தில் குதி. அப்போ அப்பா கிட்ட கேட்கவே இல்லை, என்னப்பா எல்லாரும் வராங்க குளத்தில் போகிறாங்க, நீனும் திடீர்னு வந்துட்டு எழுந்துரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி இல்லை, ஒன்றுமே சொல்ல. ஒபே இஸ் வேர்ட். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இது ஒன்றே ஒன்று தான். அவருக்காக காத்திருக்கணும். காத்திருக்கும்போது நமக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனையை மேற்கொள்ளும்படியான பலனை கர்த்தர் ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு கட்டளையிடுவார். அதன்படி நம்மை ஒப்பு கொடுத்து பொறுமையோடு இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து அதுக்கு எஸ்ன்னு தான் சொல்லணும். நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. இல்லை எஸ்ப்பா இது இந்த மாதிரி நடக்காது, நான் வேற ஏதோ நினச்சிட்டு வந்தேன், நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறீங்க. அவருக்கு எல்லாமே சிம்பிள் தான் இல்லையா? அது நமக்கு தான் அது பெரிய காரியம். நம்மை படைத்தவருக்கு அது ரொம்ப சிம்பிள். எல்லாமே அவர் எளிதாக செய்வார், சீக்கிரமாக செய்ய மாட்டார், பொறுத்திருந்து தான் செய்வார். அதுதான் அவருடைய குணாதிசயம். அந்த பொறுத்திருக்கிறதுக்கு தான் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அப்போது உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அது ஒரு ஓய்வு நாள், ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நாள். அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். அவன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான் என்று வேதம் சொல்லுது. சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அந்த காலத்தில் குளம் கலக்கப்பட ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் கிடையாது, எப்போ ஆகிலும் தான் கலக்கப்படும் இல்லையா? ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. இப்போ எப்பவுமே ஆண்டவர் உலாவுகிற இந்த சபை, இந்த வீடு, இந்த ஆலயம், இந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் எப்பவுமே நிரம்பி இருக்கு. இங்கே வருகிற ஏதோ ஒருத்தருக்கு மட்டும்தான் ஆசீர்வாதம் கிடையாது. குளத்தை கலக்கின மாதிரி ஏதோ ஒருவருக்கு தான் சுகம் கிடையாது. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம்தான். சபைக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் சுகம்தான். அவர் சுகம் கொடுக்கிற தேவன். நம்மை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் அந்த உண்மையிலிருந்து மாற மாட்டார். நீங்க ஒருவேளை பண தேவைக்காக வந்திருக்கலாம், சுகத்திற்காக வந்திருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளுக்காக வந்திருக்கலாம், சமாதானத்திற்காக வந்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக வந்திருக்கலாம், வேலைக்காக வந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய ஊதிய உயர்வுக்காக வந்திருக்கலாம், உங்களுடைய ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் இங்க ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இன்னைக்குப்பா, மீதி பேரெல்லாம் நீங்க வெளியில போயிட்டு அடுத்து வாங்குவாங்க. இல்லை 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 இல்லை. அவர் எப்பொழுதும் இந்த இடத்துல தங்கி தாபரிக்கிறவராய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வேத வசனத்தின்படி நம்மை ஆபத்துகள் விக்கனங்கள் எப்பொழுதெல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்கிறதோ அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் ஓடோடி வந்து நம்மை விடுதலை பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஹீலிங் சர்வீஸ் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஹீலிங் சர்வீஸில் ஆண்டவரே, நான் வெறுமனே போகக்கூடாது ஆண்டவரே, உன் படுக்கையை எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று நீ சொன்னது போல இந்த நாளில், இந்த இரவில், இந்த ஆராதனையில் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு மாற்றத்தை காணும்படியாய் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க நீங்க சொல்லி பாருங்களேன். ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. உலகத்தின் பிள்ளைங்க வேற, ஆனால் நீங்களும் நானும் விசுவாசி. என்ன விசுவாசி? அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதான ஒரு விசுவாசி. என் அப்பா உயிரோடு இருக்கிறபடினாலே நானும் உயிரோடு இருக்கிறேன். பிகாஸ் he lives, I live also. இல்லையா? அவர் நமக்காக செய்த வாக்குத்தத்தங்கள் ஏராளம், நமக்காக சொன்ன வார்த்தைகள் ஏராளம். அந்த மனுஷன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு அந்த ஓய்வு நாளிலே போனான். இந்த ராத்திரி வேளையில் இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுவேன், உங்களுடைய ஜெபங்கள் என்னவா இருக்கிறது? ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள். போன மென்ஸ் மீட்டிங்கில் கூட பாஸ்டர் அதை கரெக்டாக சொன்னாங்க. நாம் எல்லாத்துலேயுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுமா? ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா அதுக்கு உண்டான பலனே வேற தான். ஏன்னா அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவர். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது.
அப்போ எல்லாத்தையும் அறிந்தவர்கிட்ட நம்ம எப்படி சொல்லணும்? அறியாதவர் போல நம்ம சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ நாம் செய்கிற ஜெபம் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்க. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தும். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வர ஏது உள்ளதாக இருக்கிறது. இந்த ஆராதனை முடிவில் ஒரு 10 நிமிஷம் பாஸ்டரையா எல்லாருக்காக ஜெயிப்பாங்க. ஏன்னா இது வந்து ஹீலிங் சர்வீஸ். இது வந்து சுகமளிக்கிற ஒரு ஆராதனை, பலவீனத்தோடு போகிற ஒரு ஆராதனை கிடையாது. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஒருவேளை பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார், நம்முடைய ஜெபத்தையும் கேட்பார். பாஸ்டர் பண்ணாதான் கேட்பார் அப்படிங்கிறது கிடையாது. பாஸ்டர் வந்து நமக்காக ஜெபம் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம எஸ் சொல்லி அக்செப்ட் பண்ணணும். அவர் மூலமாய் கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை நமக்கு கொடுப்பார். நமக்கு அறியாத காரியங்களை நம்முடைய போதகர்கள் மூலமாய் நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை விஜயனையாவுடைய வார்த்தைகள் மூலமாக ப்ரேயர் மூலமாக கேட்குறோம். ஏன்னா அநேக சூழ்நிலைகளில் இந்த வார்த்தை நம்மை தேற்றுகிறதா இருக்கு. எழுந்த உடனே அந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, ஒரு பலத்தை கொடுக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, ஒரு விசுவாசத்தை கொடுக்குது. அதை நம்ம கேட்டுட்டு நம்ம வேலைக்கு போகும்போது அந்த நாள் வந்து ரொம்ப ஈஸியாகிடுது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தின் மூலமாய் நடந்து கொள்ள அவர் நமக்கு கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார். நாம் யோசேப்பை பார்க்குறோம். யோசேப்புக்கு வந்து ஒரு சொப்பனம் தான் வந்தது. அது ஒரு சாதாரண சொப்பனம். என்ன சொப்பனம்? எல்லா அரிக்கட்டுகளும் வந்து எனக்கு முன்பாக தாழ பணிந்தது, என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நேராக இருந்தது. 12 பேர் அனந்தமிங்க இல்லையா? ஒரே தகப்பன், வாக்குத்தத்தத்தை பெற்ற தகப்பன், அந்த தகப்பனுடைய பிள்ளைகள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஆனால் அந்த 12 பேரில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு மனுஷனை அவர் தேர்ந்தெடுத்தார். அது யோசேப்புக்கும் தெரியாது. அவனுக்கு ஒரு கனவு வந்தது, அந்த விஷன். வேற ஒரு கனவு வந்தது, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்னை பணிந்து கொள்வார்கள். அப்போது யாக்கோபு கூட அவர் சொல்கிறாரு, என்னப்பா அப்பா அம்மா அண்ணங்கள்லாம் வந்து உன்னை கடிந்து கொள்கிறாங்க. ஆனால் யாக்கோபுடைய மனசில் ஒரு காரியம் நடக்குது. ஏன்னா அவர் போராடி எல்லாத்தையும் பெற்றவர். 2 பரிவாரங்களோடு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர் அடைந்தவர். வாழ்க்கையை செழிப்பாய் மாற பண்ணினவர் ஆண்டவர் என்று தெரியும். வாக்குத்தத்தத்தின் பிள்ளை யாக்கோபு, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று பெயர் பெற்ற யாக்கோபுக்கு தெரியும் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை இந்த பையன் மூலமாக வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் மனசில் வச்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன நடந்தது? அந்த யோசேப்புக்குள்ள ஒரு தரிசனம், ஒரு விஷன் இருந்தது. ஆனால் யோசேப்புக்கே தெரியாது இதுதான் தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்போது தன்னுடைய பிரதர்ஸை பார்க்க போகும்போது அப்பா அனுப்பி வைக்கிறாரு. அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க சுகத்தை நீ பார்த்துட்டு வா. உடனே அண்ணனுங்களுக்கெல்லாம் கோபம். தரிசனக்காரன் வந்துட்டான்ப்பா, இவன் என்ன பண்ணணும், முடிச்சிடணும். உடனே பேசுகிறாங்க, சரி கொலை பண்ணிடலாம், ஏதோ ஒன்று பண்ணுறான். அப்புறம் குழியில் எடுத்து போட்டுடுறாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, இல்லைப்பா இவங்க யாருக்காவது விற்றுடலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவருடைய ஆடையெல்லாம் கழட்டிட்டு அப்பாவுக்கு வந்து ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை வந்து பூசி அவருக்கு அனுப்பிடலாம், பையன் செத்துட்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் விட்டுட்டாரா? இல்லை. அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் யோசேப்பினோடு கூட இருந்தார். விற்று போட்டாங்க, அந்நிய தேசத்துக்கு போனான், ஒரு அடிமையை போன்னு போனான். ஆனாலும் காலங்கள் கடந்தது. 17 வயசில் அவன் அண்ணனுக்கு உதவி செய்தான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்போது எகிப்துக்கு போயிட்டு எத்தனை வருஷம் அவன் கஷ்டப்பட்டிருப்பான் இல்லையா? சிறைச்சாலை, நிந்தனைகள், அவமானங்கள், இழப்புகள், கூட பிறந்தவங்களே கைவிட்டாங்க, கூட பிறந்தவங்களே அவனை கொலை பண்ணுற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க ஒரு அந்நிய தேசத்தில். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை குறித்து, தீர்மானத்தை குறித்து நோக்கமாக இருக்கிறவர். ஒருவேளை ஆண்டோடைய சித்தம் என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர் இல்லையா? அப்போ என்ன நடக்குது? அந்த அவனுடைய தகப்பன் வந்து பல வர்ணமான அங்கியை அவனுக்கு உடுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்போ அந்த பல வர்ணமான அந்த உடுத்தலை வந்து ஆண்டவர் எப்படி மாற்றுறார்னா ஒரு ராஜரீக ஒரு உடுப்பாய் மாற்றுகிறார். அந்த பல வர்ணமான உலகத்தின் தகப்பன் அந்த அந்த உடுப்பெல்லாம் கழட்டிட்டாங்க. உலக தகப்பனால் அதுதான் கொடுக்க முடியும். ஆனால் பரம தகப்பன் என்ன செய்தார் தெரியுமா? அவனுக்கு ஒரு மெல்லிய வஸ்திரத்தை போட்டு, ராஜ மோதிரத்தை போட்டு, அவனை சேரேட்டில் உட்கார வச்சு, இந்த தேசம் முழுவதும் போயிட்டு
இந்த தேசத்துக்கு நீ தான் கவர்னர். உயர்த்திட்டார் இல்லையா? ஒரு பழைய வஸ்திரம் களைஞ்சாலும் ராஜ வஸ்திரத்தை ராஜ மரியாதையோடு கொடுக்குற அப்பா நமக்கு உண்டு. ஆமென். இதுதான் அது சாராம்சம். அந்த பழைய வஸ்திரம் போச்சு, நிந்தனைகள் அவமானம் வந்தது. ஆனால் அந்த விஷன் கடைசி வரைக்கும் யோசேப்புக்கே தெரியாது. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணினார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் என்னெல்லாம் செய்தானோ அதையெல்லாம் வாய்க்க பண்ணினார். பார்க்குற ஜனங்க ஒரு வித்தியாசத்தை பார்த்தார்கள். இந்த மனுஷனுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது. சம்திங் ஹி இஸ் ஹேவிங் சம்திங் டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அதர்ஸ். ஸோ நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ஒரு விஷனை கொடுத்துருக்கிறார். நமக்கும் அவர் ராஜ வஸ்திரத்தை உடுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இல்லையா? நாளைக்கு உலர்ந்து போகிற ஒரு பூவுக்கு அப்பா ஒரு நல்ல ஒரு உடுப்பை உடுத்திருக்கிறான்னு சொன்னால் நமக்கு உடுத்தாமல் இருப்பாரா? நம்மளை கவனிப்பாமல் இருக்காரா? நம்முடைய கண்ணீரை துடைக்காமல் இருப்பாரா? நம்முடைய வியாதியை சுகப்படுத்தாமல் இருப்பாரா? நம்முடைய தனிமையாக விட்டுருவாரா? நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நிலை குலைந்து போகும் வண்ணமாய் அப்பா நம்மளை அப்படியே வழிநடத்துவாரா? இல்லை. எனக்கு பிரியமான தேவச்சனமே, வேதம் சொல்கிறது அவர் நம்மை உயர்த்துவது தான் அவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிதான ஒரு கிருபை. ஆமென். வேதம் சொல்லுகிறது பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாய் நாம் அடங்கியிருக்க வேண்டும். தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரிதிங். நம்ம எதெல்லாம் இழந்துட்டோமோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம் நமக்கு வரும். நாம் எங்கெல்லாம் துன்பப்பட்டோமோ அந்த துன்பத்தில் எல்லாம் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கான ஒரு தருணம் வரும் இல்லையா? ஸோ விசுவாசிக்கிறவங்க ஆண்டவருக்கு ஹல்லேலூயா சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. He is here tonight to bless you. He is here tonight to guide you. He is here tonight to heal your sickness. உங்களுடைய பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக்குவார், நம்மை கீழாக்காமல் மேலாக்குவார். நாம் போகிற தூரம் வெகு தூரம் இல்லையா? இல்லையா? எலியா ஒரு லேடிக்காக பயந்துட்டு என்ன பண்ணார்? சூறை செடியில் போயிட்டு படுத்துட்டாரு. அப்போது ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவரை தேற்றனால என்ன சொல்கிறாங்க? சாப்பிட்டு மணி தூங்கிட்டாரு இல்லையா? அப்போது அந்த இலை அந்த இலை காஞ்சு போகுது, பூச்சி அரிச்சிடுது, வெயில் உஷ்ணப்படுது. தேவதூதன் சொல்கிறான், எப்பா நீ ஏஞ்சி போப்பா, நீ இன்னும் போகிற தூரம் வெகு தூரம் இருக்குப்பா. கரெக்ட் தானே? நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் இல்லை, மாறாக நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பாஸ்டர் இடத்துல இந்த நேரத்தை ஒப்பு கொடுப்போம். இது ஜெப நேரம். பாஸ்டர் ஐயா ஹீலிங்ஸ்க்காக ஜெபிப்பாங்க. ஸோ உங்களை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் கடந்து வந்த நாட்களை காட்டிலும் நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. இந்த வெகு தூரத்தை கடக்கும்படியான பலனை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கட்டளையிடுவார். ஒருவேளை நாட்கள் பொல்லாததாக இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்கள் பொல்லாததாக இருந்தாலும் கூட இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுக்கிறார். அவர் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். நமக்குள்ள வைத்திருக்க அந்த விஷன் உண்மையானது. அந்த விஷனை நிறைவேற்ற வரைக்கும் ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இட்ஸ் எ ஹிடன் லைஃப். பட் அவர் நம்மை உயர்த்தும் வரைக்கும் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிற தேவன். கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும் சபையாருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.